நம்ம ஊரில் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் கிரிக்கெட் பீச்சும் ரெடி பண்ணியாச்சு. கிரிக்கெட் நெட்டு ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு அதுக்காக நம்ம 4 சைடும் கம்பியை காட்டணும். அதுக்காக தான் நம்ம ஊர் பசங்க அவ்வளோ பேர் கிரிக்கெட்டு விளையாடுற ஒரு உணர்ச்சியோட ஒரு வெறியோட வந்து நம்ம வெளியூரில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு புத்துணர்ச்சியோட எப்படியாவது நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக தான் குழி தோண்ட வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ராத்திரி 11 மணி 12 மணி நேரம் தன்னோட நேரத்தையும் பொறுப்பெடுத்து தன்னுடைய உறக்கத்தையும் கெடுத்து தான் இந்த குழியை தோண்டுதாங்க. ஒரு சில பேர் கிரிக்கெட்டை வந்து விளையாட்டாக பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அது ஒரு வெறியாக பார்ப்பாங்க. கிரிக்கெட்டில் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் எப்படி மக்கள் பார்க்காங்களோ அதே மாதிரி தான் இந்த கிரிக்கெட் வந்தால் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருன்னு சொல்லி தான் எந்த ஊர் பண்ணாலும் நம்ம அசால்ட்டாக வெற்றிக்கணியாக ஈஸியாக நம்ம தட்டி தூக்கணும் தான் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும் தான். நெட்டு ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கம்பியை ராத்திரி பகல்னு சொல்லி நாட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கம்பி நாட்டைக்கு மட்டுமே 2 மணி நாள் ஆகுது. ஆனால் ராத்திரி 10 மணி 11 மணி 12 மணி நேரம் நின்று நம்ம பசங்களோட நேரம் போகிறதே தெரியாது. அவனை சொல்லி இவன் கண்டல் பண்ணுவான், இவன் அவனை சொல்லி கண்டல் பண்ணுவான். நமக்கு அந்த பசங்களோட இருக்குது என்னென்னு தெரில. ஆனால் எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்ச போயிருது. அதுக்காக தான் இந்த பசங்களோட நம்ம அதிகமாக டைப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது நம்ம வின் பண்ணணும்.